ஏன்னா அவர் வந்து நான் 3 முடிச்சு போடுறவங்கள தான் அப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இது மைண்ட் செட்ல வச்சிருக்காரு. ஏன்னா எனக்கு 3 முடிச்சு போட மாட்டார்ல, இன்னும் 2 வருஷத்தை கைட்டி விட்டுருவாரு. அதனால தான் என்ன கூப்பிடாம இருக்கு. நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க எதுவும் ஆரம்பிச்சு நீ தானே ஏதோ பேச சொன்ன. எதையோ தப்பா பேசாத திவ்யா சொல்லிட்டேன். என்ன தப்பா பேசுறேன் எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல நான் என்ன தப்பா பேசுறேன் இப்போ? கத்துறேன் வந்தாங்க என்ன சரி ஓகே சரி ஒழுக்கமா வந்து vlog எடுக்க ஆரம்பிச்சிரியா? என்ன ஒழுக்கமான என்ன ஒழுக்கமா புரியல. என்ன இது எத்தனை வாட்டி சொல்றது? கண்டென்ட் பேசிட்டு தானே நம்ம வந்து vlog எடுக்க ஆரம்பிச்சோம். ஓடிட்டு இருக்குல்ல, ஓடிட்டு தான் இருக்கு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதை கட் பண்ண. ஏன் கட் பண்ணணும்? இல்ல கட் பண்ண நான் சொல்றேன். அதை கட் பண்ணி கிராப் பண்ணிக்கிறேன். நீ என்ன மைண்ட் செட்ல வந்து உட்கார்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்ன பேசி 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 பேசினா உன்னைய மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாதுப்பா. நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா யோசிச்சு வந்தா உட்கார்ந்து கவிதை புலவன்ல அதனால நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து கவிதை புலவன்ல அதனால நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆமாப்பா நீ புலவன் தான், யாருக்கு தெரியும் நீ புலவனா கிழவனானு? நான் கிழவனாவே இருந்துட்டு போறேன், நீ வந்து புலவியாவே இருந்துட்டு போ. நான் புலவி நான் சொல்லவே இல்லை. ஒரு விஷயம் கண்டென்ட் ஆரம்பிச்சோம். நான் புலவி நான் என்ன சொல்லவே இல்ல. இன்ட்ரஸ்ட் இல்லையா vlogக்குள்ள வரதுக்கு? நான் இன்ட்ரஸ்ட் இல்ல நான் சொல்லவே அப்புறம் இல்லை. என்ன என்ன பேசி பேசுற என்ன பேசுற உனக்கு தான் என்னைய பார்த்தா பைத்தியமா இருக்குது. பேசு 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 பேசுன்ற என்ன பேச சொல்லிட்டேன் நானு. எத்தாலத்துல தான் இந்த பீப் போடுறது போடு. என்ன காசா பணமா இல்ல உங்க வீட்டு சொத்தா என் வீட்டு சொத்தா? என்ன ஒரு வீடியோல பீப் போறதுக்கு கொஞ்சம் அவ்வளவு சளி போகணும். எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்ப நீங்க பேசுவீங்க ஆம்பளைங்க பேசுனா நல்லா இருக்கும், அது வந்து நாங்க ஆம்பளை வந்து கம்யூனிட்டி இருக்கிற ஆம்பளைங்க பொம்பளைங்கன்ட்டு. இல்ல எனக்கு அதான் புரியலவே. ஆம்பளைங்க பேசுனா கெத்து, அதே நீங்க பேசுனா மட்டும் அசிங்கமா பீப் போட மாட்டீங்க, பொம்பளைங்க பேசுனா பீப் போடுறீங்க. லியோ கேனே கேனே வயரை போய் ஆட்டாத முட்டைக்கண்ணா தூக்கி விசிறி அடிச்சிருவேன். சும்மா இந்த சீனு மயிரெல்லாம் என்கிட்ட போட்டுன்னு இருக்காது. இந்த தட்டவா ஏய் என்ன திட்டு எதுக்கு அங்க திட்டிட்டு இருக்க லியோ? சரி ஓகே ஆட்டி விட்டுறாத லியோ. சரி ஓகே गाइस, ஸோ வந்து அடுத்து நம்ம வந்து எதை பற்றி நானே பேசிக்கிறேன் சரியா? நம்ம வந்து அடுத்து வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் வந்து லவ் ஸ்டோரி நான் பேசிட்டு இருக்கேன் திவ்யா. நீ வந்து அட்லீஸ்ட் ஒத்துழைக்கினாது என்ன பண்ணும்? ஒத்துழ என்ன ஒத்துழைக்கணும்? ஒரு கோஆபரேஷன். எப்படி கோஆபரேஷன்? இது கோஆபரேஷனே கிடையாது. ஒரு நான் பேசிட்டு இருக்கும்போது ஆமா இல்ல அப்படின்னு மண்டே மொத்தம் ஆட்டு அப்படி பண்ணுமா? சரி ஸோ போயிடலாமா? ரெடி பண்ணு. 3 2 1 சரி ஓகே ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் கேட்ட கேள்வியில் இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா லவ் ஸ்டோரி. என்னது மண்டே ஆட்டுற? நீ தானே மண்டே ஆட்ட சொன்ன. அடுத்துச்சானே வச்சுக்கேன். வேலை வச்சுக்காத. கை நீ 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 நீளுது ரொம்ப. 2:30 மணிக்கு என்ன? ஐயோ மணி ஆயிடுச்சா? மணி 3 ஆக போகுது. நீ செல்ஃப் கிளீன் பண்ணிக்கன்னு ஊருக்கே தெரியுமா? ஊருக்கு ஏன் தெரியும்? எனக்கு தெரிஞ்சா போதும், உனக்கு தெரிஞ்சா போதும். நல்லா இருக்குதா? பைத்தியம் போயிட்டே நைட்ல. அசிங்கமாவே இல்லையா உனக்கு? உன்னைய கல்யாணம் பண்ணிருக்கனே, அப்புறம் எப்படி நான் அசிங்கம் அவமானா வெக்கம் வேதனை இதெல்லாம் எதிர்பார்க்குறது? ஒரு இதுவும் இல்லை என்கிட்ட. ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்ல தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீ ஒரு தண்டம், நான் ஒரு தண்டம். என்ன தண்டம்? நீ என்ன ஏதாச்சும் சொன்னா உங்ககிட்ட தான் நான் வரணும், நான் ஏதாச்சும் சொன்னா நீ என்கிட்ட தான் வரணும். அதனால அது வராம இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு சண்டையே படாம இருக்கணும். அதுக்காக நம்ம கிட்ட வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஓ சரி முடிச்சிட்டியா சண்டையா? போலாமா? நான் சண்டை போட்டேன்னு யார் சொன்னேன் இப்போ உனக்கு? சரி வா போலாம். எங்க போகணும்? மணி ஆயிடுச்சு திவ்யா. மணி ஆயிட்டு தான் இருக்குது. அதான் நானும் சொல்றேன். நீ பேசு. நீ எங்க பேசுற நீ எங்கடா பேசுற? அங்க பேசு. என்னத்து பேசணும்னு தோணுங்க பேசு. என்ன கோஆபரேட் பண்ண சொல்ற? இப்ப நீ பேசுறப்ப நான் பேசுறேனா? நீ கேட்கறது நான் பதில் சொல்றேன். அப்படிதான் நான் பண்ண முடியும். நீ இப்ப பேசினா இடையில நான் எங்க லவ் ஸ்டோரியா அப்படின்னு இடையில வந்து பேச சொல்றியா? இல்ல என்ன இடையில வந்து பேச சொல்றியன்ற? இல்ல எனக்கு புரியல. சரி गाइस ஓகே ரெடி சில் ஓ ஆண்டவா என்ன முடிய வேற மூக்குல விட்டு. சரி ரெடி 3 2 1 ஓகே. நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வியில் வந்து இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, நிறைய கமெண்ட்ஸில் வந்து ரேண்டமான விஷயங்களை தான் இப்போ நான் பேசுகிறேன். அப்படி ஒன்று வந்து ப்ராங்க் பற்றி பேசணும், இன்னொன்று வந்து லவ் ஸ்டோரியை பற்றி நம்ம
இது எதுக்கு இது பறிவு கொடுத்த மாதிரி உட்காருக்க? எதுக்கு இது பறிவு கொடுத்த மாதிரி உட்காருக்க? அங்க கேமரா பாருல. எவ்வளவு நேரம் நான் அப்படி நான் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணு. என்ன உன் வாயில இருந்து வார்த்தையை நீ புரியல? தானே கமெண்ட் பண்ற. இல்ல எனக்கு புரியல. நீ தானே கமெண்ட் பாக்குற. ஆமா. அப்புறம் என்ன? உன் வாயில இருந்து வார்த்தையை புடுங்கி பேசுறதுக்கு நான் என்ன புலவரா? நீ கேட்ட மாதிரி நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கேயாவது நீ திக்குறீன்னா நான் ஆமா அப்படின்னு பேச போறேன். நீ தான் ஃப்ளூயண்டா பேசுற. உனக்கு தான் கோ வித் ஃப்ளோ நல்லா வருது சாமி. நீங்க எல்லாம் இன்னொன்னு வரும். என்ன வரும்? இன்னொன்னு எனக்கும் வரும். உனக்கு இப்படிதானே வரும், எனக்கு இப்படியே வரும். அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் உனக்கு லவ்க்கே நான் ஓகே பண்ணேன். ஆனா இப்ப 24 மணி நேரம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்க. ஆமா, நீயும் என்ன அடிச்சுக்கிட்டு தான் இருக்க. நீயும் என்ன கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்க. நீ கேக்குற கேள்வி எல்லாம் சொல்ல வேணாம். கையை உங்களை தூக்கி இப்படி கூட பண்ண முடியல. இருடி. கையவும் போட வேணாம், காலவும் போட வேணாம். வச்சா வச்சுக்க. சரி வா எங்க வெயி இல்ல வெய்ய தைரியம் தானே. வெயில் இப்படி அறுக்குறீங்க. இல்ல வெயில் இப்படி அறுக்குறீங்க. இல்ல தைரியம் தானே உனக்கு வெயி. அறுக்காதல. இப்போ நீ பேசுற உனக்கு பீப் போட முடியாது என்னால. உனக்குலாம் பீப் போட முடியாதுப்பா என்னால. லியோ டென்ஷன் ஏத்துறான் லியோ இவ. சரி ஓகே ரெடி. அரே என்ன கேளறன அவனே சும்மா vlog பண்ணனும் உட்கார வச்சிட்டு வெறுப்பேத்தி நிக்கறான் என்ன. என்ன பத்தன கிறுக்கு மாதிரி இருக்குது. அவன் இதுக்கடி எழுப்பிட்டு இருக்க போ. சும்மா இரு அவனை எழுப்பாத. ஏன் லியோ இழுத்துக்கறிய? லியோ வச்சு ஜாலமாடி பேசுனுங்கற. லியோ அடிச்சு புரிச்சு போ லியோ. அரே பூவோனா ஒப்ப தண்ணோனா எதுக்கு கொத்திக்கிட்டு இருக்கு? பூவோனா ஒப்ப தண்ணோனா எதுக்கு கொத்திக்கிட்டு இருக்கு? எங்க அப்பா தண்ணானலாம் கிடையாது. எதுக்கு எங்க அப்பா நிக்கற? எதுக்கு எங்க அப்பா தண்ணானே கொன்னானே புண்ணானே நிக்கற? ஐயோ அது எங்க ஊர்ல பாசத்து. உங்க ஊர் பாசி உன்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. எங்க ஊர்ல இப்படி சொல்லுவாங்க டென்ஷனா. உங்க ஊர்ல சொல்லானா உங்க ஊர் பொம்பளைய சொல்லு, என்னைய சொல்லாத. ஏன் நீ சென்னைக்காரியா? ஆமா. குருவம்மா குருவம்மா அது உங்க ஊர்ல குருவம்மாலாம், எங்க ஊர்ல இல்ல. பாட்டுல நீ பாட்டுல நீ பாட்டுல செல்லத்தாயி குருவம்மா மல்லிகா திவ்யாவுக்கு நான் வச்ச காதல் பரத்து பாத்திருக்கியா? அதெல்லாம் நான் முக்கியமான விஷயம் பத்தி பேச போறேன், நீ அமைதியா இரு. நீ எதையும் பேச வேணாம். சோ गाइस வந்து இந்த நம்ம வந்து ரேண்டமா நிறைய விஷயத்தை வந்து பேசணும் அப்படினா இந்த vlog ஸ்டார்ட் நிறைய பேசிட்டோம். அதுல ரேண்டமா தான் பேசியிருக்கோம். முக்கியமான விஷயம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். திவ்யாவுக்கு நான் வச்ச பட்ட பேர் வந்து குருவம்மா செல்லத்தாயி மல்லிகா. இதெல்லாம் வந்து அவன் ஊர்ல அவன் லவ் பண்ண பொண்ணுங்க. இதெல்லாம் அந்த லவ் பண்ண பொண்ணுங்களை மறக்க கூடாதுன்னு அது செல்ல பேருன்னு சொல்லி எனக்கு வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல. ஏரியால யாராவது இந்த vlog பாக்குறாங்கன்னு வச்சுக்கேன், மல்லிகானா யாருன்னு எங்க ஊர்காரங்களுக்கு நல்லா தெரியும். என்ன நான் இவளுக்கு வச்ச பேர் மல்லிகா குருவம்மா செல்ல. ஏன்னா நான் ஏதாவது ஒரு பொண்ணை சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணு வந்து நான் போய் கேட்டுறேன்னு தெரியும். அதனால மல்லிகானா எங்க ஊர்ல அது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா என்கிட்ட. ஆனா அது உண்மை கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். குருவம்மான்றது நம்ம வந்து வில்லேஜ் சைட்ல வந்து கூப்பிடுவாங்கப்பா. அது சும்மா ஒரு கேலி கூப்பிடுறாங்கன்னு சொன்னது. ஆனா கேலிலாம் கிடையாது. அவன் சொல்ற எல்லா பேருமே அவனோட எக்ஸ் லவர்ஸ் தான். எனக்கு அது நல்லாவே தெரியும். அந்த சீன் மல்லிகான்னு ஒரு மல்லிகா எங்க ஊர்ல இருந்துச்சுங்க. அந்த மல்லிகா என்ன செய்யும்னா இந்த இப்போ ஆனா தெளிவாயிடுச்சு ஆளு பல்கா. ஆமா, ஏன்னா இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு மல்லிகா வந்து நல்லா இருக்கு. மல்லிகாக்கு இவரு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுது. மல்லிகா பத்தி பேசிட்டு இருக்கா நீ தான். மல்லிகா பத்தி மல்லிகா என் பேர்லாம் மல்லிகா. எனக்கு அழகா நல்லதா என் பெரியம்மா வந்து எனக்கு வச்சிருக்கிறா திவ்யா பாரதின்னு. இந்த மல்லிகா குருவம்மா இந்த மாலாம் எனக்கு வேண்டாம். மல்லிகா இப்ப இந்த கிறுக்கு தமா பண்ணிட்டு இருக்கு பாருங்க, அது பேர் மல்லிகா. அப்போ அந்த டைம்ல வந்து மல்லிகான்னு நினைப்பேன். ஒரு டென்ஷனா இருக்கும், ஒரு மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுவான். அப்போ வந்து குருவம்மான்னு வச்சிருக்கேன். செல்லத்தாயின்னு என்ன தெரியுமா வச்சிருக்கேன்? மறதி அதிகம், அதனால செல்லத்தாயின்னு வச்சிருக்கேன். அப்புறம் லவ் மூட்ல வந்து வேற நிறைய பேர் வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ண விரும்பல. ஏன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டா வந்து அவங்க எக்ஸ்ல வர்க் பிடிக்காது. அதனால அவர் சொல்ல மாட்டாரு. செல்ல பேர்லாம் சொல்லிட்டாரு. குருவம்மா மல்லிகா இருக்கிற எல்லா பேரையும் சொல்லிட்டாரு. சொல்லமா அந்த ரொமான்டிக்கா இருக்கும்போது கூப்பிடுற பேரை மட்டும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து நான் 3 முடிச்சு போடுறவங்கள தான் அப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்ல வச்சிருக்காரு. ஏன்னா எனக்கு 3 முடிச்சு போட மாட்டாருல, இன்னும் 2 வருஷத்தை கைட்டி விட்டுருவாரு. அதனால தான் என்ன கூப்பிடாம இருக்கு. எதுவும் ஆரம்பிச்சு நீ தானே ஏதோ பேச சொன்ன. எதையோ vlog தப்பா பேசாத திவ்யா சொல்லிட்டேன். என்ன தப்பா பேசுறேன்? எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல நான் என்ன தப்பா பேசுறேன்? இப்போ கத்துறவன் வந்தாங்க என்ன அசிங்கமா நினைப்பான். வரட்டும் தாங்கறான். அவன் வரணும்ன்ற. இப்போ அவன் வந்து உனக்கு கேட்கணும். என்னன்னு அவன் கேட்பான். அசிங்கமா கேட்பான், வாங்கிக்கிறியா? அசிங்கமா கேட்பான், வாங்கிக்கிறியா? அசிங்கமா கேட்பான், வாங்கிக்கிறியா? நான் இருக்கா நீ இருக்கா? நான் மல்லிகா வரி பண்றேன்னா இப்போ நீ மல்லிகா வரி பண்றியா?
சொல்லு. நீ பண்றதுல எனக்கு சிரிப்பா வருது, அமைதியா இருக்கு. நீ பண்றது எனக்கு எரிச்சல் ஆகுது, நான் சொல்லவா அத. காய்ஸ் அதாவது இப்போ நான் வந்து நம்ம போயிட்டு கை கால் உடம்பு வலிக்க ஆடிட்டு வந்து மணி 3 ஆக போகுது, உட்காந்து விளாக் பண்ணணும். நான் ஆங்கிரி மூட்ல இருக்கேன், அதனால வந்து என்ன மூட்ல? ஆங்கிரி கோவமான மைண்ட்ல இருக்கேன். அதனால வந்து ஆங்கிரி மூட் இந்த வகையான பேர்லாம் சொன்னேன். நான் வந்து லவ் மூட்ல இருக்கும்போது அந்த பேர்லாம் சொன்னேன். ஏன்னா இப்போ நான் லவ் மூட்ல இல்லை, கடுப்பா இருக்கு எனக்கு. ஏன்னா ஏதோ ஒன்று vlog ஸ்டார்ட் பண்ணி இப்படிலாம் போயிட்டு இருக்கு, நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். சரி ஓகே. ஆக்சுவலாக வந்து நிறைய கொஸ்டின் கேட்டுருந்தீங்க, அதில் வந்து திரும்ப வந்து ஐயோ வளர்ற பாருங்க, ஐயோ வளர்றேன். சரி சாரி காய்ஸ், சாரி. அதானே வேலை உனக்கு, வேற என்ன வேலை கேட்டா அதை கோ அடிச்சு புடிச்சு போடுவேன். சும்மா வந்து நான் ஏனிட்டு கோ இருந்தேனா வித் ஃப்ளோ அப்படின்னு மல்லிகா மாதிரி வளரிக்கிட்டே இருக்கேன். இவன் வேற ஏய் லியோ, நான் பேசுனா ஏன் இப்படி பேசுறேன்ற, பேசலாம் ஏன் மூஞ்சி இப்படி வச்சுன்னுக்குற, ஏதாவது பேசுன்ற, நான் என்னத்தான் பண்ணுறேன் இப்போ உனக்கு. இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வரல அப்படின்னு, என்ன விட்டுருக்கலாம்ல. தெரியாம கூப்பிட்டேன். நான் சிங்கிளா உட்காந்துட்டு இங்கே இப்படி பாடுறேன். அறம் செய்ய விரும்பு ஆறுவது பாடு. யாரு பாடு, நல்லா பாடிட்டு இருக்கேன். லூசா நீ? கப்பல்ஸா அங்க? நான் இல்ல லூசு, நீ தான் லூசு. 3 மணிக்கு உட்காந்து இப்படி என் உயிர் எத்துனுங்கிற, என்ன எரிச்சல் கால் பண்ணுகிற, நீ தான் லூசு. நான் இல்ல மல்லிகா, நீ தான் மல்லிகா. மல்லிகன், நீ மல்லிகாவா? ஆமா, அடிச்சு போடுவோம். மல்லிகன் எனக்கு பேர் வச்சாலாம் எனக்கு டென்ஷன் வந்துருது. நல்லா இருக்கே மல்லிகன், நல்லா இருக்குல்ல. என்ன गाइस மல்லிகன் गाइस குருவம்மா குருவப்பா நல்லா இருக்குதா? சரி गाइस, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துறணும் தயவு செஞ்சு. செல்லத்தாயி செல்லப்பா நல்லா இருக்குதா? அடிக்கடி vlog வேற गाइस, இது ஒருவேளை இவ தான் எடிட் பண்ணி தொலைஞ்சாலும் தொலைவா. vlog எல்லாம் வந்து இவ தான் ஒரு சில vlogலாம் எடிட் பண்ணுவா. தயவு செஞ்சு இப்போ இது வரைக்கும் பேசினதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பிராங்க் பத்தி பேசணும் அதை மட்டும் வை. என்ன இதெல்லாம் எடுத்துரு, தயவு செஞ்சு எடுத்துரு. தேவையில்லாம என் ஃபோன்ல ஸ்டோரேஜ் போயிட்டு இருக்கு. போட்டோம். சரி ஓகே, ப்ளீஸ் சில் ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாமா? என்ன சில் ஆமா, என்ன சில். நானும் எவ்வளவுதான் இறங்கி வருவேன், எவ்வளவு இறங்கி வருவேன் முடிய சிலிப்பிக்கிட்டு. நீ இறங்கி வந்தா நான் இறங்கி வரணுமா? முடிய சிலிப்பாது முதல்ல. நீ இறங்கி வந்தா நான் இறங்கி வரணுமா? முடியாது. என்ன பண்ணுவ? சரி உட்கார்ந்துட்டு இறங்கலாம் வரலாம். நான் உட்கார்ந்துதாங்கறேன், பின்ன நின்னுங்கறேன். பின்னாடி லபலபலபலபலங்கற வாயே என்ன கதை அது எனக்கு புரியலையே. ஏன் பார்த்தா வாய் மாதிரி இல்லாம வேற என்ன புண் மாதிரி இருக்குதா? என்ன நீயே பீப் போட்டுக்குவிய உள்ள? ஆமா, நீ தான் பீப் நீ தான் போட மாட்டேன்டியா, அதனால நானே போட்டுக்கிறேன். இருக்கு. சரி ஓகே, ப்ளீஸ் திவ்யா கொஞ்சம் கோஆபரேட் மட்டும் பண்ணு. ரெடியா? ப்ளீஸ் ரெடியா ப்ளீஸ். சரி ஓகே காய்ஸ், வந்து இப்போது நம்ம வந்து நிறைய கமெண்ட்ஸ் எங்கெங்கே படிக்க முடியுது இவ்வளோ வச்சுக்கிட்டு சீரழிக்கிறான் நம்மளை. சரி ஓகே, நம்ம வந்து ஒரே ஒரு கமெண்ட்ஸை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ என்ன கதைனாக்கா, அடுத்து வந்து நிறைய பேர் வந்து லவ் ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுதான், இப்படி தான் இருந்தால் எப்படிங்க எனக்கு vlog பண்ண தோணும், நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கப்பல்ஸ் தான் வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டென்ட்டாக பேச வரோம். அப்படி இருக்கும்போது இப்படி மூஞ்ச இப்படி ஆன்னு வச்சுருந்தா எப்படி இருக்கும்? என்னடா இப்படி இது, என்னடா பல்ல அடிக்காத நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த கம்பியில் குத்தி ரத்தம் வருது, எனக்கு எரிச்சலை கொண்டு சொருகிடுவா அப்படியே சொல்லியிருக்கேன். அந்த கம்பியில் குத்தி ரத்தம் வருது, எனக்கு எரிச்சலை கொண்டு சொருகிடுவா அப்படியே. நீ மட்டும் தான் அடிக்குவியா? ஐயோ இப்படிதாங்க அடிச்சுட்டு கேட்டா இப்ப அடிச்சு இங்க பாரு. ஆமா, இப்படி அடிச்சிருவாங்க. நாளைக்கு கேட்டா என்ன தெரியுமா பண்ணுவா? நான் இங்க பாருங்க गाइस, ரத்தம் வருதா? லப்பர் மாதிரி கேட்டா நான் இவனை அடிக்கிறேன், நான் தூக்கி போட்டேன். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான், அடிச்சு வாய் ஃபுல்லா ரத்தம் வர வச்சு என்னைய சாவடிக்கிறது இவன். என்ன கொடன்னு ஏதோ ஊத்துறது, ஏன் கொடன்னு வர உனக்கு ஊத்தணுமா? ஊத்துனாதான் நம்புவியா? எப்படி பதிவு பண்ணிட்டு இருக்க? சரிதான்ப்பா, சரி ஓகே. சவுண்ட குறைங்க அருண், எந்திரிச்சு சவுண்ட குறைங்கன்றான். சாரி அருண். சரி ஓகே பாருன்னு தயவு செஞ்சு இதை பார்க்காத அருண், தூக்கமே போயிடும் உனக்கு, உள்ள போ. சரி ஓகே, ரெடியா? ரெடி 3 2 1. பிராங்க். ஷாக் ஆகிட்டீங்களா? இப்படி அடியெல்லாம் உண்மையாலுமே அடியெல்லாம் இல்லை, அவன் அடிச்சு உண்மையாலுமே அடி இல்லையா? இப்படி அடிச்சிட்டாளா vlogல, இப்படி அடிச்சிட்டாளா? என்ன பண்ணுவா,
அடுத்து லாக் முடிச்ச உடனே மாமா நான் வந்து அடிக்கலாம் இல்லை மாமா நான் சும்மா இப்படி தள்ளி விட்டேன்னு வா அதுதான் என்னால தாங்கவே முடியாது எல்லாத்தையும் தாங்கிக்குவேன் அப்படின்ற அவனே வந்து காவேரியை போலான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இந்த நடமாடும் தேவதை வந்து நடந்துகிட்டு இருக்கு எங்க வீட்டுலயோ நடந்துகிட்டு இருக்கான். ஸோ இந்த பிராங்க் வந்து எப்பயுமே வந்து நாங்க எங்களுக்குள்ளேயே வந்து நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி தான் பண்ணிருப்போம். சரி கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து இன்னைக்கு உங்களை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் இந்த vlog எடுத்திருக்கோம். பிராங்க் உங்களுக்கு பண்ணோம். நீங்க ஆக்சுவலி நீங்க வந்து பிராங்க் ஆனீங்களா, அதாவது ஏமாந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஏமாந்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏமாந்தீங்களா இல்லையா, இல்ல உண்மையாவே நாங்க சண்டை போட்டுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்றது மட்டும் தயவு செய்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டிங்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு மட்டும் கமெண்ட் இல்ல ஒரு சிலர் சொல்லுவீங்க நீங்க வந்து பண்ணிதான் பண்றீங்க அப்படின்றீங்க. ஐயோ பண்ணிதான் பண்ணலங்க, நாங்க வந்து ஒரு கான்செப்ட்னு எடுத்துட்டோம். இவர் என்ன பண்றோம் நான் அவரை பண்றேன் அப்படின்னா கான்செப்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஃப்ளூயண்டா தான் பண்ணுவோம். பிராங்க் பண்றோம் அப்படின்னா ஃப்ளூயண்டா தான் பண்ணுவோம். நான் இவர்கிட்ட சொல்லிட்டோ இல்ல கண்டென்ட் மாதிரியோ எல்லாத்தையும் அங்கங்க இது வச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மையாவே அப்படி கிடையாது. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. ரியல் லைஃப்லயே நாங்க வந்து டாம் அண்ட் ஜெரியா தான் இருப்போம். ஏன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நாங்க கப்புள்ஸ் இன்னைக்கு. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து எப்படிலாம் சண்டை போட்டுக்குவாங்க எலியும் புனையுமா இருப்பாங்களோ அதே தான் நாங்க கமிட் ஆனதுக்கு அப்புறம் அது கண்டினியூ ஆகுது. அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. எந்த ஒரு மாற்றமும் மாட்டோம். சந்தேகப்படுறது ப்ளா ப்ளா இந்த மாதிரி எக்ஸெட்ரான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ஃபுல் ஃப்ரீடம் தான். அதே மாதிரி ஹாப்பியா இருப்போம், ஃபன் பண்ணுவோம். திடீர்னு வெளில போகணுன்னு தான். இந்த இப்போ கூட மணி 3 ஆயிடுச்சு தோணுதா போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது என்னென்ன மென்டாலிட்டி இருக்குமோ அதே மென்டாலிட்டியில் தான் நாங்கள் இருப்போம். இந்த ஃபினான்ஷியலான ஒரு ப்ராப்ளம் வரும்போது அப்படி சோகமாக அப்போ தான் ஒரு ஃபேமிலியில் இருக்கோம், புருஷன் பொண்டாட்டி லவ் அப்படி ஒரு கப்புள்ஸாக இருக்கோன்ற ஒரு ஃபீலிங்ஸே வரும் எங்களுக்கு. ஏன்னா அப்போது அந்த கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும். பாப்பா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணும்போது தான் அந்த கணவன் மனைவிக்கான அந்த ஒரு அதான் அந்த லவ்வர்ஸ் ஒரு ஃபேமிலியில் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபேமிலி ரன் பண்றோம், ஐயோ நம்மளே ஒரு குடும்பம் நடத்துறோம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து அப்பதான் வருமே எங்களுக்கு. அதை தாண்டி மற்றபடி எங்கேயுமே எங்களுக்கு வந்தது இல்லை. ஏன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு இந்த மாதிரி அடிச்சுக்கிறது பேசிக்கிறது மாத்தி மாத்தி திட்டிக்கிறது இப்படியே தான் இருக்குமே. ஒரிஜினலாவே இப்ப நீங்க பார்த்தது எங்க ஒரிஜினலா நடக்கிறது எதுவுமே ஃபேக் கிடையாது. பண்ணிக்கிட்டே கொஞ்சிக்கிட்டு கொலாவிட்டே இருந்தாக்கா லைஃப் நல்லா இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல, வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. 3 மணிக்கு தேவையா இல்லப்பா சரி எப்ப பார்த்தாலும் வந்து பிராங்கே போடணும். இன்னும் 4-5 பிராங்க் இருக்கு. நாளைக்கு நான் பிராங்க போட்டேன்னு வச்சுக்கோங்க, இவங்க சொல்லிடுவாங்க எப்ப பார்த்தாலும் ஏன் பிராங்கே போடுறீங்க, டெய்லி பிராங்க் போடுறீங்க, டெய்லியுமா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு. எழும்பிட்டியா? சாரி லியோலாம் தூங்கவே இல்லை. அப்புறம் அவனுக்கு எவ்வளவு தலைவலிக்கும் உடம்பே. இங்க பாரு லியோ பண்றாங்க பாரு. லியோ குண்டிப்பட்டு இப்ப லைட் ஆஃப் ஆயிருக்கு. லியோ குண்டிப்பட்டு இப்ப லைட் ஆஃப் ஆயிருக்கு. போறோம் ப்ராசஸ் பண்ணாத கொஞ்சம் ப்ளீஸ். வந்துட்டு அதை வந்து பொண்ணான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சமாதம் வருமா அங்க பாரு காக்கா 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 அங்க பாரு மறுபடியும் வராங்க. திரும்பவும் நடனமா அடிவா தாயே நடனமா அடிவா அப்படின்னு வருது. லியோ என்ன பண்றா, மியூசிக் போடுறான் நடனம். அங்க பாரு நீங்க அவன் பண்ற பண்ணலாம் பாத்தீங்கன்னா செம ஃபன்னா இருக்கும். சரி ஓகே गाइस. ஸோ இந்த பிராங்க் வந்து ஏதோ பேசிட்டு இருந்தோம் அப்படியே டாபிக் மாறிடுச்சு. சரி ஓகே गाइस. உண்மையை சொல்லணும்னாக்கா இந்த லவ் ஸ்டோரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த லவ் ஸ்டோரி வந்து எங்களுக்கு ஓரளவு கவர் பண்ணி நாங்கள் ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருக்கோம். எல்லாமே சொல்லியிருக்கோம்னு கேட்டால் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அது வந்து ஏன்னா எங்களது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நாங்கள் எப்படி அதை மூவ் ஆன் பண்ணோம், எப்படி அது உள்ள போகணும், எப்படி எங்க 2 பேருக்குள்ள லவ் ஸ்டோரிக்குன்னு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குது, மரணமான சர்ப்ரைஸ் இருக்குது. அதை வந்து சொல்ல வேண்டிய இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம 100K அடிச்சதுக்கப்புறம் நம்ம லவ் ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து என்ன ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னாக்கா இல்லை அது ட்விஸ்ட் வேற, அது வந்து சர்ப்ரைஸ், இது வந்து வேற. இது என்ன விஷயம்னாக்கா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறதுனால ஓரளவு ரேண்டமான லவ் ஸ்டோரி நாங்கள் அதாவது ரேண்டமாக சொல்லியிருக்கோம். தெளிவாக இதுதான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ரேண்டமாக அப்படி சொல்லி வச்சுருக்கோம். அந்த லவ் ஸ்டோரி வந்து கீழே வந்து யூடியூப் சேனலோட இது பேர் இந்த போட்டிருப்போம், வேர்ல்டு வின் கப்பல். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் இல்லை இந்த இதுலயே வரும், இந்த பேனர்லயே கூட ஜாயின் பண்ணிடுவோம்.
வேணாம் இந்த இதுல ஓடிட்டு இருக்குல்ல வீடியோலயே மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்டா ஏன் வந்து இதெல்லாம் இந்த பாருங்க தெரியுது அப்படின்ற மாதிரி போடுவோம். ஸோ வேர்ல்டு வின் கப்பல் ஐடி சேனல் யூடியூப் சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து லவ் ஸ்டோரி வந்து இன்னொரு 3-4 டேஸில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதில் வந்து முக்கால்வாசி சொல்லியிருக்கோம். இன்னுமே நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் சரி, இல்லை ஸ்ட்ரகிள்ஸும் சரி, ஃபன்னும் சரி, ஆமாம் நிறைய ஃபன்னு, நிறைய சோகம், நிறைய அழுகு, இந்த மாதிரி நிறைய கலந்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது எங்கள் லவ் ஸ்டோரியில். நாங்கள் வந்து அதில் வந்து ஏதோ ஏனோ தானோன்னு அப்படியே நாங்கள் வந்து அந்த லவ் ஸ்டோரியில் அதை வந்து என்னென்னா நாங்கள் சந்தோஷமான இருந்த நாட்கள் மட்டும் நாங்கள் எப்படி கமிட் ஆனோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருப்போம். எங்களோட கண்ணீர், அழுக, சண்டை, என்னை ஏற்றுக்கிறதுக்கு இவர்கிட்ட நான் போட்ட சண்டை, அவர் என்ன வேணான்னு போட்ட சண்டை, அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லலை. ஸோ அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். அது வந்து எப்படின்னா அது வேறு மூலயமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குது. அதை இப்போ நாங்கள் சொல்ல உண்மையாகவே அது பெரிய சர்ப்ரைஸ் எண்டு, அதாவது பார்ட் 1ல் நாங்கள் சொல்லியிருப்போம் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும். ஸோ இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம். பட் ஆனால் வந்து இந்த ஒரு 4 டேஸில் வந்து வேர்ல்டு வின் கப்பல் யூடியூப் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு வின் கப்பல் அப்படின்ற ஐடியில வந்து விஷயம் நடக்க போகுது. அது வந்து என்ன சொல்றது, பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லை, பயங்கரமாக இருக்க போகுது. தட் சர்ப்ரைஸ் ஓகேவா? அது ரிவீல் பண்ணுவோம் நாங்க. இவன் ஓட்ட வாயில உளறின்னு இருக்கிறான், பயங்கரமாக தெரிக்க விடுவோம். ஸோ வந்து சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான் இல்லையா? ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். யாராவது கண்டுபிடிச்சிக்கிறேன், கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ அடுத்து வந்து என்ன சொல்ல போகிறோன்னா, அந்த 4 டேஸில் வந்து திவ்யாவோட சேனல், அதாவது யூடியூப் சேனல் வேர்ல்டு வின் கப்பல் சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். 4 டேஸில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் லவ் ஸ்டோரியை. ஸோ வந்து மறக்காமல் வந்து அந்த சேனல் வந்து நான் அந்த பேனர்லேயே வந்து இந்த ஓடிட்டு விளாக் எங்கேயாவது செட் பண்ண முடியுமா ஐடி செட் பண்ணுறேன். அந்த லிங்க்கு திவ்யாவோட யூடியூப் சேனல் லிங்க்கும் வந்து கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயுமே நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். அப்புறம் என்ன சொல்லணும், சர்ப்ரைஸ் சொல்லியாச்சு, எல்லாருமே தூங்கணும்னு சொல்லணுமா? சரி காய்ஸ், மணி 3 ஆயிடுச்சு, நாங்கள் போய் டீ போடலாம். சரியா? அப்போல்லாம் மாட்டிக்கிட்டியா? ஒன்றா இவன் ஒருத்தன் மீறி இப்படி நிற்கிறான். சரி ஓகே காய்ஸ், இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இது வந்து ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று போய் இப்படி ஆயிடுச்சு, குழப்பிட்டோன்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டேன். ஆனால் உங்களை ப்ராங்க் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு vlog-ஆக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் vlog-ல உங்களாரையும் மீட் பண்ணுறோம். உங்கள்கிட்டேருந்து பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்கள் மதன் திவ்யா. ஓகே, பை, லவ் யூ.